வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தானே ட்ரஸ்ட் மீ, பிரியாணி வேறு லெவலில் வரும். பார்க்க தானே போகிறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபைனலி பிரியாணி ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி பண்ணுறோம். மட்டன் பிரியாணி தான் பண்ணுறோம். 3 ஸ்டெப். கடைக்கு போகிறோம், கறி எடுக்கிறோம், அரிசி பருப்பு வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம். 3 ஸ்டாப். கிளம்புவோமா? வீட்டை பூட்டியாச்சு. போயிட்டு கறி வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். காலைல போய் கறி வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மட்டன். கிளம்பலாம். சண்டேவோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனு சண்டே கறி எடுத்து சமைக்க போகிறோம் தான். அதுவும் மட்டன் பிரியாணி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே கறி கடை தான். கறி வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள், அரிசி 3 வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ குடிச்சிட்டு கடைக்கு போகலாம். காலைல டீ குடிச்சாதான் நாள் ஓடும். பிரியாணிக்குண்ணா போதுமா பீஸா? கறி கடைக்கு வந்தாச்சு. கறியை வாங்கியாச்சு. 2வது காய்கறியை வாங்கிட்டு அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கறி சும்மா செண்டாக இருக்குது. காலங்காத்தால் கறி வாங்கும்போது அதை பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. மட்டனு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிளம்புவோம். அரிசி பாஸ்மதி அரிசி வாங்கியாச்சு. ப்ரொவிஷன்ஸ் வாங்கியாச்சு. காய்கறி மட்டும் வாங்கணும். காய்கறி வாங்கிட்டா வீட்டுக்கு போயிட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக வெஜிடபிள் வாங்கிட்டா வாங்கியாச்சு. பர்ச்சேஸ் ப்ரொவிஷன்ஸ் வாங்கியாச்சு, அரிசி வாங்கியாச்சு, ஆட்டு கறி வாங்கியாச்சு. ஓகே, குக்கிங் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, நல்லா மட்டன் குருமா தகட்ட சாப்பிட்டு அந்த மயக்கத்தில் படுத்துட்டேன். இப்போதான் எழுந்த. மணி 2 மணி. இப்போதான் பிரியாணி செய்யணும். அதுதான் தூங்கி சொன்னேன். ஒரு கிளாஸ் மோர் நல்லா குடிச்சிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆரம்பிச்சிருவோமா? ஏடோகரமாக இருக்கு. எடுத்து வச்சாதான் சமைக்கிற மூடே வரும். எப்போ வந்துச்சுங்க. இதுக்கு மேலே சாப்பிட்ணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு தானே சமைக்கிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். ஆரம்பிச்சிருவோம்.
கட் பண்ணுற வீடியோலாம் ஸ்பீடாக ஓட்டிடுறேன், இதெல்லாம் பார்க்க வேணாம் நீங்கள். மட்டன் பிரியாணி செய்கிறவரை ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி வெங்காயத்தை வெட்டிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வராது. சோகமாலாம் இருக்கக்கூடாது. மூடு சரியில்லைன்னா எதனா சமைச்சு சாப்பிட்டு அந்த டயர்ட்லேயே தூங்கிடணும். சரிங்களா ஃபேமிலி? முதல்ல எல்லா பசங்களும் குக் பண்ண கற்றுக்குங்க. அப்போ தான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்குங்க. நான் பாருங்க, சமைக்கணும், சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், வேலை கரெக்டாகுது. எங்கே இதில் டிப்ரெஷன் ஆகுறது? வெங்காயம் ஊறுற வரைக்கும் அதுக்குள்ளே தக்காளியை வெட்டிடுவேன் நான். தக்காளி கட் பண்ணியாச்சு. ஊற வச்சிருக்க வெங்காயத்தை இப்போ கட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க, நல்ல தண்ணிலாம் வராது, பக்காவாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ரெடி. பாஸ்மதி அரிசி கழுவிட்டு மைக் உள்ளே வச்சுருந்தேன், அது போயிட்டு ஸ்கின்ல பட்டு வாய் சொல்லுங்க கேட்கல போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. அரிசி கழுவணும், எல்லாம் பாத்திரமும் சின்ன சின்னதாக ஆகுது. இப்போ இந்த குண்டா போதும். இப்போ வீட்டில் ஆழாக்கில் தான் அளப்பாங்க. என் வீட்டில் ஆழாக்கில் இது தான் எனக்கு ஆழாக்கு. எந்த கப்போ ஆழாக்கோ இல்லை எந்த கப்பில் அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கு நான் 2 கப்பு போட போகிறேன். ரெண்டு கப்பு தான் வரும் போல. ஃபுல்லாகவும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, லைட்டாக தான் போடணும். 2 கப் அரிசி. வீடியோவில் தெரிகிறேன்னா அதே வீடியோ ஸ்டாண்டு வச்சு எடுக்கிறேன் ஃபேமிலி, அதனால் தெரிகிறேனா இல்லையானே தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல செல்ஃபி ஸ்டாண்டாக வாங்கிடுவோம். அரிசியை நல்லா 2 வாட்டி கழுவுனா போதும், ரொம்பவும் கழுவிடக்கூடாது. அந்த அரிசியில் இருக்க டேஸ்ட்டே போயிடும். பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அது கரெக்டான ஒரு ஃபார்முக்கு செட் ஆகிடும். இந்த அரிசி பாஸ்மதி அரிசி புது அரிசி. எப்படி சொல்கிறேன்னா, இப்போது அரிசியை கழுவும் போது ரொம்ப ஹெவியாக தண்ணியில் வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா அது புது அரிசி. தண்ணி கொஞ்சம் லைட்டாக எப்போதும் போல் நார்மலாக இருந்துச்சுன்னா பழைய அரிசி. கழுவியாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. கேமராவை குண்டா மேலே வச்சு நிறுத்தியிருக்கேன். இப்போ என் தலை கட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். போய் பார்க்குறேன். சக்ஸஸ், என் தலை கட் ஆகவில்லை. ஐயோ, குக்கர் அங்கே தான் இருக்கு. ஓகே, கேமராவை அசைக்காமல் குக்கர் எடுத்துருவோம். அப்படிப்போ அடாப்பா, சிசர் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க, தேடி இந்த இவ்வளோ நேரம். அப்படிப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா குக்கர் தேவை. ஓகே, குனிஞ்சு தான் பேசுகிறதா இருக்குது கேமரா தெரியறதுக்காக. எல்லாம் நல்லா காயட்டும். நம்ம இதுக்குள்ள இதுதான் என்னோட ஸ்பைசஸ் டப்பா. லவங்கம், இந்த பிரியாணி இலை சொல்லுவாங்கள்ல, லவங்கம் டேஸ்ட்டு கொடுக்குங்க. எண்ணெயை நல்லா தாராளமாக அப்படி சுற்றி பரப்பி ஊற்றிட்டு போட்டுட்டு
கொஞ்சம் எண்ணெய் காயணும், அப்போ தான் செய்ய முடியும். குண்டு குண்டாக இருக்கும்ல, சப்போஸ் நான் நான் என்ன பண்ணுவேன்னா, வெட்டினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் பிசைஞ்சு விடுவேன். பிசைஞ்சு விட்டோன்னா அந்த சின்ன சின்ன ஒட்டிகிட்ருக்க பார்ட்ஸ்லாம் கரெக்டாக கிறிஸ்பியாக நல்லா இப்படி இருக்குதுங்களா. இப்போ போட வேண்டியது தான் பச்சை மிளகாய் கூடவே வெங்காயத்தை கூடவே போட்டுருங்க. போட்ட உடனே கல் உப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, கல் உப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வெங்காயம் வேகும். அவ்வளோதான். நல்லா இவன் கரண்டியை காணும் பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. இந்த கரண்டியை தேடுறதுக்கு அது இருக்கு. நல்லா இப்படி கலவி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க வேண்டியதுதான். கிட்ட எடுத்துன்னு வந்து காமிக்குவா, தெரிஞ்சுங்களா. நல்லா பொன்னிறமாக மதக்கிட்டு திரும்ப எடுத்த இடத்துல கேமரா வைக்கணும். எப்போமா கடவுளே கரெக்டான ஃபிட்டிங்க்கு வந்துரு. ஐயோ, ஓகேவா? ஓகே, தெரியுது. கொத்தமல்லி போட மறந்துட்டேன், வாஷ் பண்ணி போட்டுருவோம். ஃபேமிலி, வெங்காயம் நல்லா வந்துச்சு, தக்காளி போடுற டைமும் வந்துச்சு, போட்டுருவோம். எல்லாம் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சில் அடிக்கும், சூப்பராக இருக்கும். ஒன்று ஒன்றா டப்பு டப்புன்னு போட்டுருவோம், ரொம்ப நேரம் இழுக்காது. ஃபேமிலி, தக்காளி லைட்டாக வெந்தாலே போதும். உடனே நம்ம மட்டன் செம்மையாக இருக்குல்ல பார்க்க, உடனே மட்டன் போட்டுடணும். அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து மட்டன் கூட வெள்ளை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கற்றுக்குங்க, இதெல்லாம் ஏன் கற்றுக்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தானே. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல, வீட்டில் அரைச்சது. நல்லா தாராளமாக போட்டோன்னு நினச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். ஃபேமிலி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சா, அதுக்கப்புறம் சிம்பிள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். என்னால் இங்கே கிட்டலாம் எடுத்து வந்து காமிக்க முடியாது, திரும்பவும் கேமரா வைக்கணும். நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. அப்புறம் லெமன் தான் ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரோம். என்ஹான்ஸ் பண்ணி தரோம். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துகிட்டு வரேன். தயிர் கொஞ்சமாக போட்டால் போதும். மட்டன் ஆல்ரெடி நல்லா வந்துச்சு, சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கொத்தமல்லி புதினா. டன் 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 டன், செம்மையாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கிட்டே எடுத்து வந்து காமிக்கிறேன். ஃபேமிலி, தண்ணி போட வேண்டிய நேரம். நம்மனா 2 கப்பு ரைஸ் வச்சோமா, 1 கப்புக்கு 1.5, 2 கப்புக்கு 3 கணக்கு கரெக்டாக போட்டுருவோம். இதை காமிச்சிட்றேன், செம்மையாக இருக்குது பார்க்க. அப்படியே எடுத்து வந்து காமிக்கிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மசாலா செம்ம ஜூஸியாக இருக்குல்ல. மட்டன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. மட்டன் அண்ணன் சரியாக வெட்டி கொடுத்துருக்காரு. ஃபேமிலி, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரிசி போடலை, ஏன்னா நம்ம தான் மட்டனை வேகவே வைக்கலையே. அரிசி இதை மூடிடுவோம். ஓகே, அரிசி ஏன் போடலன்னா, மட்டனை வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்குல்ல, இப்போ வேக வச்சுட்டு மசாலாவில் போட்டோன்னா மசாலா உள்ளே இறங்காது. அதனால் மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு விசிலை விட்டு கடைசியாக ரைஸ் ஆட் பண்ணிப்போம். ரஷ்மி பிரியாணி வேறு லெவலில் வரும். பார்க்க தானே போகிறீங்க. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியல.
தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் வந்து கறி விசிலுக்காக வெயிட் ஆகிடும். 8 விசில் ஆகையா. ஆஹா, செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ அரிசி போட்டு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இருங்க அப்படியே உங்களுக்கு கலரி காமிக்கிறேன். காய்ஸ் நல்லா வந்துச்சு காய்ஸ். இப்போது டைம் என்ன தெரியுமா? இப்போது 4 மணி. அரிசியை போட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அரிசியை போட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுட சுட ஆவி பறக்க தரமான மட்டன் பிரியாணி. உங்களுக்கு வேணா வாங்க. அரிசி உடையக்கூடாது, பொறுமையாக அப்படி கலரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 8 விசிலா கறிக்கு. இப்போ அரிசி போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றுனாங்க. கரெக்டாக இருக்குல்லாம். குக்கரை மூடிட்டு 2 விசில். சரியான மட்டன் பிரியாணி ரெடி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபைனலி பிரியாணி ரெடி. டடான் டடான் டடான். இங்கே காமிச்சா உங்களுக்கு தெரியாது, அங்கே எத்தனை போயிடுவோம். செம்மையாக காமிக்கிறேன், வாங்க போகலாம். தரமான மட்டன் பிரியாணி ரெடி. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், வாங்க வாங்க. ஃபேமிலி சரியாக இருக்குல்ல? தயிர் பச்சடி, கேரட் துருவி போட்டு ஸ்பெஷல் ஐட்டமே இதுதான். புதினா துவையல், செம்ம காம்போ. சாப்பிடுவோம் ஃபேமிலி. அரிசி உடையாம எடுக்கணுங்க. மட்டன் எல்லாமே நம்மளுக்கு தான். இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியது தான். பெரிய பெரிய மட்டன் வாங்கிட்டு வந்ததுனால. இப்போ இதுக்கு இந்த புதினா சட்னி செம்ம காம்போங்க. என்ன இது போட தான் முடியல, இதை வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். செம்ம பசி எடுக்குது. மட்டன் செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்களேன். கொஞ்சம் புதினா சட்னி எடுத்து பா, நான் நினச்ச டேஸ்ட் வந்துச்சு. செம்மையாக இருக்குங்க ஃபேமிலி. எல்லாரும் ஒரு நாள் வாங்க, மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன். சரி ஃபேமிலி, இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். Until then, bye from Drums Isaac.